स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं இதயத்தின் முழுமைத்தன்மையையும் விழிப்பிக்கச் செய்து இதயத்தின் மிக உயர்ந்த பரிமாணத்தை உணர்வாக மாற்றி வாழ்க்கையாக மாற்றி நமக்குள் விதர்க்கத்தை மலரச் செய்து, தர்க்கம்னா சாதாரணமாக மேம்போக்காக பார்ப்பது, குதர்க்கம்னா எதிர்மறையாகவே பார்ப்பது, விதர்க்கம்னா நேரடியாக ஆழ்ந்து பார்ப்பது. இந்த விதர்க்கம் நமக்குள் மலருமானால் பக்தி பிரவாகம் வாழ்க்கையில் பெருக்கெடுக்கும். இந்த பக்தி பிரவாகத்தை நமக்குள் மலரச் செய்கின்ற நூல் ஸ்தோத்திரம். தான் உணர்ந்த பக்தி பிரவாகத்தை மற்றவர்களுக்கும் உள்ளும் மலரச் செய்கின்ற கருத்துக்களும் சத்தியங்களும் தான் ஸ்தோத்திரம். காலப்போக்கிலே மூளை சார்ந்த நபர்கள் மட்டுமே சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவதும், மூளை சார்ந்த நபர்கள் மட்டுமே எல்லா விதமான பதவிகளிலும் இருப்பதும் என மூளை சார்ந்த நபர்கள் அக்ரஸிவா இருப்பாங்க. நேச்சுரலா வெளி உலகம் அக்ரஸிவா இருக்கிறவர்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த அக்ரஸிவ்னஸோட எபிலிட்டியே, அக்ரஸிவ்னஸோட குணமே எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. ஆனா இதயத்தோட குணமே என்னன்னா எல்லாவற்றையும் துறந்து வாழ்ந்திருப்பது. இந்த அக்ரஸிவ்னஸ தாண்டிய இதயம் சார்ந்த மக்கள் எதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காததனால் இந்த இதயம் சார்ந்த சத்தியங்கள், ஸ்தோத்திரங்கள் ஏதோ ஒரு இரண்டாம் தரமான விஷயங்களாக மாறிவிட்டது. யாரோ ஒரு மனிதன் தன்னுடைய அகங்காரத்திற்காக செய்கின்ற செயல்கள், அக்ரஸிவ்னஸ், அது பிரபலமாகின்ற அளவிற்கு இதயம் மலர்ந்தவர்கள் செய்கின்ற செயல்கள் பிரபலமாவதில்லை. இது உலகத்தின் வழக்காக போனதனால் இதயம் சார்ந்த நூல்கள் மிகப்பெரிய இடத்தை பெறாமல் போய்விட்டது. அந்தோ வருத்தம். அதனால்தான் மனிதகுலம் இத்துணை துக்கங்களில் வாழ வேண்டிய தேவை, இத்துணை துக்கங்களில் நிலை பெற வேண்டிய தேவை. இதை தாண்டி ஸ்தோத்திரங்கள், இதை தாண்டி சூத்திரங்கள். பகவத்கீதை இந்த மூன்றும் உள்ளடங்கிய நூல். பகவத்கீதை மிகப்பெரிய சாத்திரம். வாழ்க்கையை பற்றிய எல்லா விதமான ஆழமான சத்தியங்களையும் ஒன்றாக உள்ளடக்கிய unabridged dictionary of all world philosophies. சுருக்கப்படாத உலகில் தோன்றிய எல்லா தத்துவங்களின் அகராதி என்று பகவத்கீதையை சொல்ல முடியும். வாழ்க்கையின் எல்லா மிகப்பெரிய கேள்விகளுக்கும், வாழ்க்கை, மரணம், கர்மம், வாழ்க்கையின் போக்கு, நோக்கம், வெற்றி, தோல்வி என்கின்ற எல்லா சத்தியங்களுக்கும் மிக தெளிவான, நாம் எத்துணைதான் விரும்பினாலும் குழப்பிக்கொள்ளவே முடியாத, ஏனென்றால் இந்த நூல் மிக உயர்ந்த குழப்பத்தில் இருக்கும், மிக உச்ச குழப்பத்தில் இருக்கும் மனிதனுக்கு சொல்லப்பட்டது. இதற்கு மேல் ஒரு மோசமான குழப்பமான சூழ்நிலையே இருக்க முடியாது என்கின்ற சூழலிலே சொல்லப்பட்டது. போர்க்களத்தில் சொல்லப்பட்ட நூல். ஏதோ ஒரு காட்டிலே, இமயமலை குகையிலே, ஆழ்ந்த அமைதியிலே சொல்லப்பட்ட நூல் அல்ல. மிக உயர்ந்த குழப்பத்தில், மிக உச்சமான குழப்பத்தில், உச்சமான குழப்பமான சூழ்நிலையில்
குழப்பமான மனோநிலையில் இருக்கின்ற மனிதனுக்கு சொல்லப்பட்டது. அதனால் வாழ்க்கையின் எல்லா குழப்பத்திற்கும், எல்லா மனிதர்களின் குழப்பத்திற்கும், எல்லா சூழல்களின் குழப்பத்திற்கும் மிக தெளிவான விடை இந்த நூலின் மூலமாக பகவான் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். எல்லா வாழ்க்கையை பற்றிய கேள்விகளுக்குமான தெளிவான விடையோடு கூடிய சாத்திரம். அடுத்தது, படிக்கின்ற யாரையுமே தன்னுடைய அபரிமிதமான அன்பினாலும் கருணையினாலும், இந்த நூலை படிக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய அபரிமிதமான கருணை, மீண்டும் 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 இந்த அர்ஜுனன் அதே கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கின்றான். கட்டாயமா அர்ஜுனன் மாதிரி ஒரு சீடனை என்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மீண்டும் 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 அதே கேள்வி, வேறு 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 கோணங்களிலே. ஆனா தன்னுடைய அபாரமான பொறுமையினாலும் அன்பினாலும் கருணையினாலும் ஒவ்வொரு கேள்வியையும் ஆழ்ந்த பொறுமையோடு தான் விளக்குவது மட்டுமல்ல, அர்ஜுனா உனக்கு விளங்கிவிட்டதா என்று மீண்டும் 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 யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கார். பகவானுடைய மிகப்பெரிய யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கின்ற குணம் இந்த நூலிலே வெளிப்படுகின்றது. தனக்கு தெரிந்ததையெல்லாம் பேச வேண்டும் என்கின்றவர்கள் பேச்சாளர்கள், சீடனுக்கு தெரிய வேண்டியதை மட்டும் பேச வேண்டும் என்று பேசுபவர்கள் குருமார்கள். தனக்கு தெரிந்ததையெல்லாம் பேசணும்னு நினைக்கிறது பேச்சாளர்கள். அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மைக் கிடைச்சதுனா போதும், எத்தனை மணி நேரம் பேசுவார்கள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா யாரும் கேட்க போறதில்லை, கேட்டவர்கள் மட்டும்தான் தெரியும். ஒரு நபர் இப்படித்தான், ஒரு பேச்சாளர் ரொம்ப நாள் மைக் கிடைக்காமல் இருந்து மைக் கிடைச்சிருச்சு, பேசினார் 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 பேசிக்கொண்டே இருந்தார். முன்னாடி உட்கார்ந்த மக்கள் கூட்டம் மெதுவாக கலைய துவங்கியது. இவர் அதுக்கும் அசையல. மெதுமெதுவா எல்லாரும் எந்திரித்து போய்விட்டார்கள். கடைசியாக ஒருத்தர் மட்டும்தான் உட்கார்ந்திருந்தார். ஒரு வழியா இவருடைய பேச்சை முடித்துக் கொண்டு அந்த நபர்கிட்ட கேட்டார், ஐயா நீங்க ஒருத்தராவது இருந்து கேட்டீங்களே, எனக்கு ரொம்ப ஆனந்தம்னு சொன்னார். இருந்து கேட்டவர் சொன்னா, இல்லைங்கய்யா நான் அந்த மைக் செட் இன்சார்ஜ், அதனால உட்கார்ந்துருக்கேன். இல்ல இதோட முடியல. இந்த பேச்சாளர் உடனே அவரை பிடிச்சிட்டார். பாருங்க, உங்களால தான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன். எனக்கு பேச ஆரம்பிச்சா டைம் போறதே தெரியாது. நீங்க ஒரு வாட்ச் வச்சிருந்தா நான் கரெக்டா டைம் பார்த்து முடிச்சிருப்பேன் இல்லையா? மைக் செட் அரேஞ்ச் பண்ணும் பொழுதே ஒரு வாட்சையும் ஒரு கடிகாரத்தையும் வச்சிருக்கணும் இல்லையா? நீங்க கடிகாரம் வைக்காததுனால தான் எனக்கு டைம் தெரியாததான் நான் பேசிக்கிட்டே இருந்தேன், டைம் போனதே தெரியாம போச்சு. இந்த மைக் செட் எல்லாம் அரேஞ்ச் பண்ற அந்த நபர் சொன்னார், ஐயா நான் வாட்ச் வைக்கல, கடிகாரம் வைக்கல, உண்மைதான். ஆனா கேலண்டர் மாட்டி இருந்தேன், அதையாவது பார்த்திருக்கப்படாதா? தனக்கு தெரிந்ததையெல்லாம் பேசுகின்ற முறை வேறு, கேட்பவர்களுக்கு தேவையான மற்றதை மட்டும் பேசுகின்ற முறை வேறு. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேவையானதை மட்டும் பேசுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் அர்ஜுனன் அதை உள்வாங்கி விட்டானா என்கின்ற ஆழமான கருணையோடு படிப்படியாக அர்ஜுனனுக்கு அதை புரிய வைக்கின்றார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் அனுபூதியினால் அர்ஜுனனுக்குள் இந்த தெளிவை பகவான் கொடுக்கின்ற அழகை படித்தோமானால், பார்த்தோமானால், புரிந்து கொண்டோமானால், நம்மை அறியாமலேயே அன்பின் பெருக்கும் பக்தியின் பொங்குதலும் நமக்குள் நடைபெற்றுவிடும். அதனால் பக்தியை நமக்குள் பொங்கச் செய்கின்ற ஸ்தோத்திரம் இந்த நூல். தனக்குள் நடந்த மிக உயர்ந்த ஆன்ம அனுபூதியை, ஜீவன் முக்தியை, அதனுடைய எல்லா பரிமாணங்களோடும் ஒரு பரிமாணமும் குறையாமல்
ஒரு ஜீவன் முக்தன் எந்தெந்த பரிமாணங்களை வெளிப்படுத்துவானோ அதன் எல்லா பரிமாணங்களின் சத்தியத்தையும், ஒரு ஜீவன் முக்தன்னா அவனுக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவு இருக்கும், மரணத்தை பற்றிய தெளிவு இருக்கும், எப்பொழுதும் ஆனந்தம் இருக்கும், எதனாலும் சோர்வு வராத தெளிவு இருக்கும். ஒரு ஜீவன் முக்தனுக்கு வாழ்க்கையிலே பல்வேறு பரிமாணங்களிலே பூரணத்தன்மை இருக்கும். இந்த எல்லா பரிமாணங்களின் எல்லா பூரணத்தன்மையையும் முழுமையாக உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்காக எழுதப்பட்ட எழுப்பப்பட்ட சூத்திரம் இந்த பகவத்கீதை. நம்முடைய வேத பாரம்பரியத்திலே ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணத்தையும் எல்லா மன அமைப்புடைய மக்களுக்கும் அளிப்பதற்காக, எல்லா மன அமைப்புடைய மக்களுக்குள்ளும் உருவாக்குவதற்காக மிகப்பெரிய உள்ளுலக ஆராய்ச்சி நடந்திருக்கின்றது. மற்ற எல்லா மதங்களும் இனங்களும் ஆன்மீக குழுமங்களும் ஜீவன் முக்தியினுடைய ஏதாவது ஒரு பரிமாணத்தையோ இரண்டு பரிமாணத்தையோ மக்களுக்குள் உருவாக்குகின்ற விஞ்ஞானம். ஆனால் நம்முடைய வேத பாரம்பரியத்திலே ஆயிரக்கணக்கான ரிஷிமார்கள், ஆயிரக்கணக்கான குருமார்கள், ஆயிரக்கணக்கான ஞானிகள், சித்தர்கள், மகான்கள் உள்ளுலகத்திலே ஆராய்ச்சி செய்ததனால் ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் எல்லா மனமைப்புடைய மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்கான சத்தியங்கள் உருவாக்கப்பட்டன. அவைகள் எல்லாவற்றின் தொகுப்புதான் இந்த பகவத்கீதை என்னும் மிக உயர்ந்த ஞான சூத்திரம். சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, இந்த பல நாடுகளுக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் கேட்கறது உண்டு, சாமி ஏன் உங்களுடைய மதத்துல நிறைய கடவுள்கள், நிறைய ரிஷிகள், நிறைய குருமார்கள், நிறைய தியான முறைகள், நிறைய டெக்னிக்ஸ், இது உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாச்சு அப்படின்னு நான் சொல்றது. அதுதான் எங்களுடைய பலம், பலவீனம் அல்ல. 33 கோடி தேவதைகள், 42,000 ரிஷிகள், ஆயிரக்கணக்கான தியான முறைகள், இதுதான் எங்களுடைய பலம். இது எங்களுடைய பலவீனம் அல்ல. எந்த மன அமைப்புடைய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் எல்லா ஜீவன் முக்தியின் பரிமாணத்தையும் உருவாக்குவதற்கான பல்வேறு விதமான பாதைகள். இது எங்களுடைய பலவீனம் அல்ல, பலம். நம்முடைய தர்மத்திலே உருவான, வேத பாரம்பரியத்தில் உருவான ஒவ்வொரு ஞானியும், ஒவ்வொரு ரிஷியும், ஒவ்வொரு யோகியும், ஒவ்வொரு தெய்வீக பாரம்பரியமும் ஜீவன் முக்தியின் ஒவ்வொரு பரிமாணத்தை ஒவ்வொரு தரமான மக்களுக்குள்ளும் உருவாக்குவதற்காக உருவானவை. அதனால் ஆயிரக்கணக்கான மக்களின், ஆயிரக்கணக்கான ரிஷிகளின் ஆராய்ச்சியின் தொகுப்பு இந்த மிகப்பெரிய பாரம்பரியம். நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது சொன்னேன், ஐயா உங்க நாட்டில் இந்த வெளி உலகத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு, காரை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, அதனாலதான் ஆயிரக்கணக்கான மாடல் காருங்க. எங்க ஊர்ல உள்ளுலகத்தை பத்தி நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஆன்மீக பாதைகள். எந்த துறையிலுமே ஆயிரக்கணக்கான பேர், பலாயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி செய்தால் பலாயிரக்கணக்கான பாதைகள் உருவாகும். நீங்க வெளி உலகத்துல சுத்துறது எப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, வெளி உலகத்துல விஷயத்தை அடையிறது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதனால வெளி உலகத்துல நிறைய பாதை, நிறைய கார். நாங்க உள்ளுலகத்துல அடையிறது எப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதனாலதான் நிறைய ஆன்மீக வழிமுறைகள், நிறைய குருமார்கள், நிறைய தெய்வங்களின் வடிவங்கள். எல்லா ஜீவன் முக்தியின் பரிமாணத்தையும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்கான எல்லா சூத்திரங்களின் தொகுப்பு இந்த பகவத்கீதை. உலகின் எல்லா மன அமைப்பு மனிதர்களுக்கும், இதுவரை வந்த மனிதர்கள்
இப்பொழுது வந்திருக்கின்ற மனிதர்கள், இதற்கு மேல் வரப்போகின்ற மனிதர்கள் எல்லோருடைய மன அமைப்பிற்குள்ளும் ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உருவாக்குவதற்காக எம்பெருமான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வகுத்து அளித்த எல்லா சூத்திரங்களின் சாரம் இந்த பகவத்கீதை. இந்த நூல் சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம், மூளையின் மிக உச்சத்தன்மையான சத்தியங்களை அளிக்கவும், உணர்வின் மிக உச்சத்தன்மையான பக்தியை அளிக்கவும், உணர்வின் ஆழ்ந்த உணர்வின் மிக உச்சத்தன்மையான ஜீவன் முக்தியை உங்களுக்குள் மலரச் செய்யவும். மூளை, இதயம், உணர்வு, இந்த மூன்றின் மிக உச்சத்தன்மையான ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உங்களுக்குள் மலரச் செய்வதற்கான எல்லா சத்தியங்களையும் எம்பெருமான் இந்த ஒரு நூலில் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். இந்த நூலை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நூலை புரிந்து கொண்டால்தான் நூலுக்குள் இருக்கும் சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்த தொடர்ந்த நாட்களில் பல ஊர்களிலும் இந்த பகவத்கீதையின் சாரத்தை, பகவத்கீதையின் சத்தியத்தை தியான சத்சங்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இந்த பகவத்கீதை வெறுமனே சொற்பொழிவாக இல்லாமல் ஆழ்ந்து இதை விதர்க்கத்தோடு உள்வாங்கி இதில் சொல்லப்படும் தியான நுட்பங்களை வாழ்க்கையாக மாற்றினீர்களானால் ஸ்ரீகிருஷ்ணன் வாழுகின்ற அவதார புருஷர்களை வாழ்ந்த என்ற வார்த்தையினால் நாம் சொல்வதில்லை, கடந்த காலத்திலே அவர்களை நாம் சொல்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் வாழுகின்ற மிக உயர்ந்த உச்ச உணர்வு நிலையான நித்யானந்த நிலை, ஜீவன் முக்த நிலை நமக்குள்ளும் மலரும். அதனால் இந்த மொத்த தியான சத்சங்கத்தையும் வெறும் வார்த்தையாக உள்வாங்காமல் வாழ்க்கையாக உள்வாங்குங்கள். இது கதை அல்ல, கவிதையும் அல்ல, அகவிதை. இது கதையும் அல்ல, கவிதையும் அல்ல, அகவிதை. எனவே இதை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். சில நேரத்தில் மூல நூல் புரியும், விளக்கம் புரியாது. சூத்திரம் புரிஞ்சிரும், அதோட கமெண்ட்ரி புரியாது. காரணம் என்னன்னா, சூத்திரத்தை சொன்னவனுடைய உணர்விலே விளக்கத்தை சொல்லும் மனிதன் இல்லாமல் இருப்பதனால் ஏற்படும் பிரச்சனை. அதனால ஏற்படுற பிரச்சனை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டிரைவர் தன்னை டிரைவர்னு சொல்லிக்கிட்டாருன்னா அதுல பெருமை ஒண்ணுமே இல்லை. அவர் டிரைவர்னு சொன்னார்னா, அவருடைய அனுபவத்தை சொன்னார்னா, நீங்க தைரியமா அவர் ஓட்டுற வண்டியில் ஏறி உட்காருவீங்க. அதுக்காக அவருடைய தொழில் சொல்றார். அதே மாதிரி ஒரு லாயர், அவரை லாயர்னு சொன்னார்னா, அவருடைய அனுபவத்தை உங்களுக்கு சொன்னார்னா அது ஒன்றும் பெருமை இல்லை. அவரையும் அவருடைய தொழிலுடைய திறமையும் பற்றி உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் சொல்றதை நீங்க கேட்பீங்க. ஒரு டாக்டர், அவர் டாக்டர்னு சொன்னார்னா, அவருடைய அனுபவத்தை சொன்னார்னா அதுல ஒன்றும் பெருமை ஒன்றும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டா தான், அதை அவர் சொன்னார்னா தான் அவர் கொடுக்குற மருந்து நீங்க சாப்பிடுவீங்க. அதே மாதிரி மிக தெளிவாக அறிமுகமாக, பெருமைக்காக அல்ல, அறிமுகமாக சொல்கின்றேன். கிருஷ்ணன் அனுபவித்த அந்த உணர்வு நிலையை, கிருஷ்ணன் எந்த உணர்வு நிலையிலிருந்து இந்த கீதையை உலகத்திற்கு வழங்கினாரோ அந்த உணர்வு நிலையை என்னுடைய அனுபவத்திலே உணர்ந்திருக்கின்றேன் என்பதனால் மிக தெளிவாக எந்த விதமான ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ அல்லது பணிமின்மையின் காரணமோ அகங்காரத்தினாலோ சொல்லாமல் மிக தெளிவாக அறிமுகம் கொடுத்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பதனால் மிக தெளிவாக சொல்லுகின்றோம்.
கிருஷ்ணன் வாழுகின்ற எந்த உணர்வு நிலையிலிருந்து இந்த கீதை சொல்லப்பட்டதோ அதை உணர்ந்திருப்பதனால், அதில் வாழ்வதனால் எந்த விதமான திரிவும் இல்லாமல், மறைவும் இல்லாமல், மருட்சியும் இல்லாமல் அந்த சத்தியங்களை மீண்டும் உரைக்கின்றோம். உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் விளக்க வரவில்லை, மீண்டும் உரைக்கவே வந்திருக்கின்றேன். ஆழ்ந்து இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். ஒரு அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட சத்தியம் இன்று உலகமே அர்ஜுனனைப் போல் தடுமாறிக் கொண்டிருப்பதனால் உலகம் முழுமைக்கும் சொல்லப்பட்டாக வேண்டியிருக்கின்றது. அதனால்தான் இதை சொல்லவே வந்திருக்கின்றேன், விளக்க வரவில்லை. ஆழ்ந்த இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். இவை உங்கள் எல்லோருக்குள்ளும் கிருஷ்ணத்தன்மையினை மலரச் செய்யும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டோம், அல்லது அறிமுகப்படுத்த முயற்சியாவது செய்தோம். ஸ்ரீகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தியாக வேண்டும். கிருஷ்ணனை அறிமுகப்படுத்தாமல் கீதைக்குள் செல்வது சாத்தியமே இல்லை. எந்த உணர்வு நிலையிலிருந்து இந்த சத்தியம் வெளிப்பட்டது என்று, இந்த சத்தியத்தின் ஆதி மூலத்தை உணராமல் இந்த சத்தியத்தை முழுமையாக உள்வாங்குவது சாத்தியமே இல்லை. கிருஷ்ணனின் எந்த பரிமாணத்தை விளக்குவது, எதை விடுவது? சின்னஞ்சிறுவனாய் வெண்ணெய் திருடி கோபி பெண்களோடு விண்டு விளையாடி செய்த குறும்பனாய் பாலகனாய் வாழ்ந்த பரிமாணத்தையா, அல்லது கோபியர் பெண்களோடெல்லாம் மதுரபாவத்தில் விளையாடி செய்திட்ட ஆனந்தமான நீலையா? இதை தாண்டி எதிரிகளை வாட்டி எடுத்து வம்சித்து துவம்சித்து வீரனாய் எழுந்த வில்லாளியா? இசையிலே உலகையே மயக்கும் புல்லாங்குழல் கலைஞனையா? தாயாக, தந்தையாக, நண்பனாக, தலைவனாக, இதையெல்லாம் தாண்டி இதய நாயகனாக லட்சக்கணக்கான மனிதர்களோடு அவன் வாழ்ந்த இனிமையான வாழ்வையா? எந்த பரிமாணத்தை விளக்குவது என்றே தெரியாத, உண்மையில் கிருஷ்ணனை விளக்க முடியாது, வாழத்தான் முடியும். கிருஷ்ணனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விளக்கங்களை எதிர்பார்க்காதீர்கள், வாழ முயற்சி செய்யுங்கள். எந்த பரிமாணத்தையுமே சொல்ல முடியாது. நம்முடைய பாரம்பரியத்துல மூளையை மட்டும் சார்ந்து இருந்த மனிதர்களாலே கிருஷ்ணனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. மாயாவாதிகள் எல்லாருமே இந்த இன்டலெக்சுவலா வெறும் பாண்டித்யம் மட்டுமுடையவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க? ராதை கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பாகமே கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில கிடையாது, அது பின் இடைச்செருகல்னு சொல்றார்கள். வெறும் உணர்ச்சி வசம் மட்டும் பட்டவர்கள். கீதை கிருஷ்ணன்ற ஒரு பரிமாணம் கிருஷ்ணனுக்கு கிடையவே கிடையாது, அது இடைச்செருகல்னு சொல்றார்கள். கீதை கிருஷ்ணனும் ராதை கிருஷ்ணனும் ஒரு நபர் தான், ஒரு நபரின் பல்வேறு பரிமாணம் தான் உணர்றதுக்கே. அந்த உணர்வை வாழ்ந்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். கீதை கிருஷ்ணனை மாதிரி இன்டெலெக்சுவலா இருக்கிறவங்களால ராதை கிருஷ்ணனை போல அன்பிலே கரைய முடியாது. ராதை கிருஷ்ணனை போல அன்பிலே கரைபவர்களுக்கு கீதை கிருஷ்ணனை போல இன்டெலெக்சுவலா இருக்க முடியாதுன்னு சமூகத்திலே ஒரு கருத்து நிலவுகின்றது. சாதாரண மனிதர்களாலே ரெண்டு பரிமாணத்தின் உச்சத்தையும் வெளிப்படுத்த முடியாது. நம்முடைய சக்தி முழுவதையும் தலை எடுத்துருச்சுன்னா கீதை கிருஷ்ணா மட்டும்தான் வாழ்வோம், ராதை கிருஷ்ணா இருக்க முடியாது.
நம்ம சக்தி முழுவதையும் இதயம் மட்டுமே உறிஞ்சிருச்சுன்னா ராதை கிருஷ்ணா மட்டும்தான் இருப்போம், கீதை கிருஷ்ணா வாழ முடியாது. ஆனா மூளை வழியாகவும் இதயம் வழியாகவும் உணர்வு வழியாகவும் எல்லா வழியாகவும் சக்தியின் முழுமையை வெளிப்படுத்தக்கூடிய, எல்லா பரிமாணங்களோடும் விளையாடக்கூடிய, சதிராடக்கூடிய மிக உயர்ந்த கிருஷ்ணன் எனும் பரம்பொருளை வார்த்தையினாலே வர்ணிக்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. மிக உயர்ந்த ஸ்ட்ராட்டஜி பிளானர். இந்தியாவிலே கிருஷ்ணனை போல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இந்தியாவில் மிக தெளிவாக சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், உலகத்திலேயே கிருஷ்ணனை போல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இன்னும் உருவாகல. சில பேர் சொல்லலாம், யாருக்கு தெரியும் சாமி கிருஷ்ணர் வாழ்ந்தாரா இல்லையான்னு. அப்கோர்ஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று சான்றுகள் துவாரகையின் இருப்பிடத்தை, கடலுக்கடியிலே இருக்கும் துவாரகையை சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான சான்றுகள் நிரூபித்து விட்டன. கிருஷ்ணன் இருந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.